ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் 3ஆம் பாகத்தை கேட்க இருக்கிறோம். டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்குது. உலக அளவில் எந்த மாதிரி இருக்குது, சென்னையில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூலில் இதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வேணாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மண்ணில் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிவிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர். ஐயோ அங்கே பண்ணால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்க, தண்ணி படக்கூடாது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க. அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது. நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு புண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறுறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங், எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை. இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டிருப்போன்னு கூட எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா? படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் ரிவர்ஸை பற்றி சொன்னீங்க, அதனால் நிறைய பேஷண்ட் ஒபிசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. நாங்கள் லைப்போசெக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம் எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும். ஒரு காலை முழுமையாக அகற்றினதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழுமையாக அகற்ற விடக்கூடாது. ஸோ சேவ் லிம்ஸ், ப்ரிவென்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற இடத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 ஃபிங்கர்ஸ் கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம் அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே. அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து பார்த்துடலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறதுன்றா அதற்கான சிகிச்சை முறைகள் உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து என்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தைலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட், ஆப்ஸ்டெட்டிஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்டு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க.
அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ். அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது. அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம். கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது. இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை, குறிப்பாக தமிழ்நாடு, அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியே அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை அவர் எழுதின புக்கு இருக்குது, சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு. அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது. மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு. எல்லாம் 60ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டுட்டு இருந்தோம். அதனால தான் இது ஒரு ஹப்பாக வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப 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 மினிமம். அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாக இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன? எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க. நம்பர் 1 பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ, தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம். பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000 பெட்டட் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்திற்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வர. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும். கர்ப்பிணி பெண்ணுன்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா? பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொடையில் வந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும், இருந்தாலும் கொஞ்சம் தழும்பு, அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெரிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டெஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள் இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க ப்ளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோட வந்தோமே டாக்டர், இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரே அப்போல்லாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம்
wound ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும். அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும். அது கொஞ்சம் திருப்பி ஒருக்கா புண்ணாக வரும். ஒருக்கா பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4 to 5 டேஸ்லேருந்து 2 to 3 months தான் எனக்கு ரெக்கவரி டைம். அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து ஆமாம், அதெல்லாம் நம்ம முதல்லயே பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு, எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு. இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க, சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சே அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்லுவோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிறத கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க. பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும், இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி 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 லெஸ். பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்கிட்ட அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது, உங்கள் டவுட்ஸை என்கிட்ட முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ChatGPTல போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க. பேஷண்ட்ஸ் நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க. நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ், என்ன ப்ராப்ளம், அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியரான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும். இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இது பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்லிங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்குறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3 Tier 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது டாக்டர். அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது. அது கிராமம், டவுன், Tier 1 Tier 2 அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ். இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான். இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங். இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அந்த அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு? எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார். தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் wound எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்தித்து செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிருந்தாங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ளே மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே ஆன இன்னைக்கு அது பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி.